अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व इज़ क़ाल ईसा इब्नु मरियम या बनी इसराईल इन्नी रसूलुल्लाहि इलैकुम मुसद्दिक़न लिमा बैन यदैहि मिनत तौराति व मुबश्शिरन बिरसूलिन यअती मिन बअदि इस्मुहु अहमद इला आखिरिल आया। सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन शम्सिल अंबियाइ व बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारुल मुत्तक़ीन ताजिरिल उम्मति शफीइल मुज़लिमीन शफीइ यौमिल क़ियामति अल्लाहु या हादी। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना अल्लाहुम्मा अदिल्लाहु हदिरल अम्बिया अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना अल्लाहुम्मा अदिल्लाहु हदिरल अम्बिया या अल्लाह या रहमान या रहीम या गौस। இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்காக இங்கே முன்னணி வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இன்று மட்டும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஜும்மாவில முதியோர்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் வாரம் வாரம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஆங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பள்ளியின் பக்கம் விரைந்து வாருங்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய சிந்தனை வருகை தருகிறார் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்கிற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக உலகில் வாழும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, புகழோடு பிறப்பதில்லை. சில மனிதர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய கடும் முயற்சியினால் ஏதாவது ஒரு சாதனை படைத்ததற்கு பின்னால் புகழோடு வாழ்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுவே வேறொரு மனிதர் அதைவிட பெரும் ஒரு சாதனை படைத்து விட்டார் அல்லது ஒரு நற்காரியங்களை செய்து விட்டார் என்று சொன்னால் அவரை விட்டு புதியதாக யார் ஒருவர் பெரும் சாதனைகளை படைத்தாரோ, நற்காரியங்களை செய்தாரோ அவர்களை புகழ்ந்து பேசப்பட்டு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியில் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால், நான் சொல்லுவது 1-2 அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழோடு இருந்தார்கள். கருவில் ஜனித்ததிலிருந்து, இந்த உலகத்தில் வெளியே தோன்றியதிலிருந்து, இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஏறத்தாழ 1500 வருடங்கள் ஆகியும் இன்றும் புகழப்படுகிறார் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாத ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, பிறக்கும் பொழுது கூட பிறப்பதற்கு முன்னால் புகழோடு இருந்தார்கள். பிறப்பதற்கு முன்னாலும் புகழோடு இருந்து, பிறந்ததற்கு பின்னாலும் புகழோடு இருந்து, இறந்ததற்கு முன்னாலும் புகழோடு இருந்து, 1500 வருடங்களுக்கு பின்னாலும் அவரை குறித்து, ஒரு மனிதரை குறித்து பேசுகிறோம், புகழோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரும் சாதனைகளை விட மேலாக சொல்ல வேண்டிய ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மனிதர்களும் உலகில் தோன்றும் பொழுது அவர்கள் ஒரு சாதனையாளராக தோன்றவில்லை. அதே போன்று எந்த மனிதர் பிறக்கும் பொழுது அந்த மனிதர் பிறக்கும் பொழுது முன்னறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை. எத்தனையோ அவுலியாக்கள் இருக்கிறார்கள்,
எத்தனையோ இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தோழர்கள் இருக்கிறார்கள். எந்த மனிதர்களும் முன்னறிவிப்போடு பிறந்தார்கள் என்பதாக சரித்திரம் காணப்படாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது எந்த ஒரு புகழும் இல்லை, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. பிறந்ததற்கு பின்னால் ஏறத்தாழ 8 வருடங்கள் காட்டில் மனிதர்கள் இல்லாத இடங்களில் தனிமையில் இருந்து வந்த ஒரு எந்த நபிமார்களையும் தாழ்த்தி சொல்லவில்லை. உதாரணத்துக்கு எடுத்து காட்டுகிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட பிறப்பதற்கு முன்னாலும் அவர்கள் புகழோடு பிறக்கவில்லை. அதே போன்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னால் முன்னறிவிப்புகள் எதுவும் இல்லை. பிறந்ததற்கு பின்னால் 8 வருடங்கள் காட்டில் தனிமையில் இருந்ததற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று இன்று வரைக்கும் அவர்கள் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1 2 அல்ல, எல்லாம் சமயங்களிலும் எல்லாம் நபிமார்களை விட அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பேசிய நபி யார் என்று சொன்னால் மூசா நபியை தான் சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எந்த அறிவிப்பும் இல்லை. பிறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய விடாமுயற்சி, அல்லாஹ்வின் மூலமாக அவர் வைத்திருந்த நேசம்தான் இன்று வரைக்கும் அவர்களை குறித்து பேசப்படுகிறது. நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்ட பெரும் பெரும் முஅஜிசாக்கள், அற்புதங்கள், அவ்வளவு அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட பிறப்பதற்கு முன்னால் எந்த அறிவிப்பும் இல்லை. அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வஇது கால ஈஸா இப்னு மர்யம் யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. சொன்ன வார்த்தை கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பிறந்தவுடன் அந்த குழந்தை பேசிய வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தௌராத் வேதம் எனக்கு கொடுக்கப்படும். அதே போன்று ஓ முபஷ்ஷிரம் பி ரசூலி, நான் ஒரு சுப செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? பி ரசூலிஹி, உங்ககிட்ட ஒரு நபி வருவார். பி இஸ்மிஹி அஹ்மது, மின் பாதி இஸ்மிஹி அஹ்மது, அவருடைய பெயர் அஹ்மது என்று இருக்கும் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக பதிவு செய்கிறான். கணியத்திற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போகிறார்கள் என்கிற வார்த்தைகளை குர்ஆனின் வாயிலாகவும், தௌராத்தின் வாயிலாகவும், இஞ்சில் வாயிலாகவும், ஜபூரின் வாயிலாகவும், ஔராதுகளின் வாயிலாகவும் அல்லாஹ்வின் வழியாக இறக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள் என்கிற செய்தி பல அறிஞர்கள் அறிந்துள்ளார்கள் என்கிற தகவல்களும் பதிவாகி இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஆரம்ப காலகட்டங்களில் இறை மறுப்பாளர்களை வென்று கொள்வதற்காக வேண்டிய சில மக்கள் இப்படியும் பிரார்த்தனை செய்தார்கள். இஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, யா அல்லாஹ், கடைசியாக ஒரு நபி வருவார் அல்லையா, அந்த நபியை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், இந்த இறை மறுப்பாளர்களை விட்டு நாங்கள் வென்றாக வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ்வே அவனுடைய அருமறையாம் திருமறையில் கூறுகிறான். கணியத்திற்குரியவர்களே, அவர்கள் கையேந்தி துஆ செய்யும் பொழுது அல்லாஹும்ம அன்சுர்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக, மினன் நபி ஆகிரு ஜமான், கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் சொல்லி இருக்குது இல்லையா, அந்த நபியின் பொருட்டாக நாங்கள் கேட்கிறோம், இங்க நடக்கக்கூடிய போரில் நாங்கள் வெற்றி பெறணும். எந்த நபி தெரியுமா? அல்லதி நஜிது ஃபித் தௌராத், தௌராத்தில் எந்த நபியை பற்றி சொல்லப்படுகிறதோ அந்த நபியை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக என்று போர் துடக்கும் பொழுது பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக தௌராத் வேதத்தில் பதிவாகி இருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, அப்பொழுது நபிகளார் வருகை தரக்கூடிய விஷயங்களை பிறப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் சில முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறான் என்பதை வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. அசாது ஹுமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், இந்த மன்னருடைய சரித்திரத்தை எடுத்து படிக்கும் பொழுது பெரும் பெரும் சாதனைகள் படைத்த மன்னர். 1 2 அல்ல. அன்றைய காலகட்டத்தில் எகிப்து நாட்டில் வாழக்கூடிய, யமன் நாட்டில் வாழ்ந்த அந்த அசாது ஹுமைர் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் ஒவ்வொரு நாடுகளும் சென்று சென்று அந்த ஊரை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியை அதிகாரமாக, தன்னுடைய ஆட்சி பொறுப்பை வளர்த்து கொண்டு வந்த அந்த மன்னர் ஹுமைர் என்று சொல்லக்கூடிய மன்னர்.
ஒவ்வொரு நாடாக சென்று கடைசியாக வந்தது எங்க தெரியுமா? மதீனாக்குள்ள நுழைகிறாரு ஹுமைர். மதீனாக்குள்ள நுழையும் பொழுது அந்த சமயத்தில் அங்க இருந்த 2 அறிஞர்கள், மார்க்க அறிஞர்களை பார்க்கப்படுகிறது. அந்த மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், அசாத் ஹுமைர், நீங்க பெரும் மன்னர், நீங்கள் செல்லக்கூடிய பாதையிலும் நீங்கள் செல்லக்கூடிய ஊர்களை கைப்பற்றி தன்னுடைய வசத்திற்குள் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மதீனாவை உங்க கைக்குள்ள கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னால், எங்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய வேதங்களிலே பதிவாகி இருக்கிறது, இந்த மதீனா மண்ணில் தான் கடைசி தூதர் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வார்கள் என்று. அப்படி நீங்கள் ஒரு கால் இந்த மதீனா மண்ணை நீங்கள் ஆளுவதற்காக, மீட்பதற்காக முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போகிறீர்கள், உங்கள் ஆட்சியும் அழியும் என்று அந்த இடத்துல 2 மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். வந்த மன்னர் என்ன தெரியுமா செய்தார்? இனிமேல் நம்மால் இதை கைப்பற்ற முடியாது என்று உறுதிமொழியோடு அங்கிருந்து 800 வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்வது 1 2 அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்னாடி மதீனாவில் சென்று முடியாது என்கிற வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் அங்கிருந்து மக்காவுக்கு செல்கிறார் ஹுமைர் மன்னர். மக்காவில் சென்று அந்த இடத்திலும் கையாளுவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்குது? அதே 2 மார்க்க அறிஞர்கள் உள்ள நுழைகிறாங்க. மன்னரே, உங்களை பற்றி நிறைய படித்து இருக்கிறோம், நீங்கள் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அந்த ஊரை தன் கைவசம் கொண்டு வருவீர்கள். இப்போ நீங்க வந்திருக்கிற இந்த மக்கமா நகரத்தை உங்களால் கைப்பற்ற முடியாது. நீங்கள் ஒரு கால் இந்த நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற முயற்சியும் ஆசையும் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை இப்பொழுதே கைவிட்டு விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் வேதங்களிலும் சொல்லக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்குதான் பிறப்பார்கள். இந்த இடத்தை நீங்க கையாளணும், எடுக்க வேண்டும், முயற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி அழியும் என்கிற வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அங்கிருந்து என்ன செய்வது என்று மன்னருக்கு தெரியாமல் அங்கிருந்து காபத்துல்லாவுக்கு செல்லப்படுகிறது. காபத்துல்லாவை தவாப் செய்கிறாரு. தவாப்னா சுற்றி கொள்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்ததற்கு பின்னால் அங்கு ஒரு இடங்களிலே தூங்கப்படுகிறார். சிறிது நேரம் உறங்குகிறார். உறங்கும் பொழுது ஒரு கனவு ஒன்று கண்டார். என்ன கனவு தெரியுமா? வந்தீங்க, இந்த இடத்துல வந்தது ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிற கனவு. இந்த சத்தத்தை மட்டும் கேட்டு அஸத் ஹுமைர் என்று சொல்லக்கூடிய மன்னர் முதலில் காபாவுக்கு ஆடையை அணிவித்தார். முதலில் காபத்துல்லாவுக்கு ஆடை அணிவித்தது ஒரு மன்னர். காபாவுக்கு ஆடை அணிவித்து விட்டு மறுபடியும் தவாப் செய்கிறார். தவாப் செய்து விட்டு அன்றைய நாளும் இரவு சமயத்தில் உறங்குகிறார். கனவு வருகிறது மீண்டும். இதுதான் ஒரு ஆடையா? அந்த ஆடை கொஞ்சம் கடினமான ஆடை, கொஞ்சம் ரஃப்பான ஆடை. இதுதான் ஒரு நல்ல ஆடையா? அதற்கு பின்னால் இதைவிட ஒரு நல்ல ஆடை அணிவிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அடுத்த நாள் மிருதுவாக மெல்லிய ஆடையை ஒன்று காபத்துல்லாவுக்கு அணிவித்தார். 3வது நாள் மறுபடியும் அதே போன்று படுத்து உறங்கும் பொழுது அந்த சமயத்தில் மன்னருடைய கனவுக்கு வரும் பொழுது காபாவுக்கு இதுதான் உங்களால் முடிந்த ஆடையா என்று கேட்கிற சத்தத்தை மட்டும் கேட்டு அஸத் ஹுமைர் என்று சொல்லக்கூடிய மன்னர் என்ன செய்கிறார்னா, விலை உயர்ந்த ஆடையை காபத்துல்லாவுக்கு அணிவித்தார் என்பதாக வரலாற்றின் வழியாக காணப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நபிகளார் பிறப்பதற்கு ஏறத்தாழ 800 வருடங்களுக்கு முன்னாடியே காபாவைக்கும் மதீனாவுக்கும் கையாளுவதற்காக வந்த மன்னரிடத்தில் சொன்ன வார்த்தை, இது முஹம்மது ரசூலுல்லா வரக்கூடிய இடம், இது ரசூலுல்லா பிறக்கக்கூடிய இடம், இந்த இடத்தை கையாள முடியாது என்கிற வார்த்தை வந்தது என்று சொன்னால், நபிகளார் பிறப்பதற்கு முன்னால் முன்னறிவிப்புகள் ஏராளமாக செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, எந்த மனிதர் வருகிறார் என்று சொன்னாலும் அந்த மனிதருக்கு இவ்வளவு முன்னறிவிப்புகள் இருக்கப்படாது. உங்களுக்கு தெரியும், பல தலைவர்கள் 1 2 அல்ல, உங்களுக்கு தெரியும் பல தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். சில சமயங்களில் மறைந்து விட்டார்கள். ஆனால் இன்றையும் கூட தோன்றுவதற்கு முன்னாலும் சரி, தோன்றியதற்கு பின்னாலும் சரி, மறைந்ததற்கு பின்னாலும் சரி, இன்று வரைக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அநியத்திற்குரியவர்களே, வியாபாரத்திற்காக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகிறாங்க. எப்போவுமே ஷாம் நாட்டுக்கு போகிறாங்க. எப்போவுமே வியாபாரத்திற்கு போகும்போது சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு முறை போகும்பொழுது நபிகளாருடைய கரங்களை பிடித்து, சின்ன பையன் சொல்லக்கூடிய வளவுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு, சரியாக சொல்ல போனால் 12 வயசு. 12 வயசுல அபூ தாலிப் பெரிய தந்தை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க வியாபாரத்திற்கு. கடைசியில் அந்த ஷாமுடைய நாட்டுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாதரியார், அவருடைய பேர் பஹீரா என்று பதிவாகி இருக்கிறது, ஒரு துறவி. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கூட்டத்தில் இத்தனை நாள் கூட்டம் வரும்பொழுது பார்த்தும் பார்க்காமலும் இருக்கக்கூடிய அந்த பஹீரா துறவி என்ன செய்கிறார் என்று சொன்னால், 12 வயசு அந்த சின்ன பையன் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு நடுவில் வரும்பொழுது எல்லா மக்களையும் சீறி தட்டி விட்டு தள்ளி விட்டு சென்று நபிகளாருடைய கரங்களை பிடித்து முத்தம் கொடுத்து இவ்வாறு சொன்னார்களாம், என்ன தெரியுமா, வாருங்கள் தலைவரே, இந்த உலகத்துடைய தலைவர் நீங்கள் தான், வாருங்கள் என்று நபிகளாருடைய கரங்களை பிடித்து இழுக்க அபூ தாலிப் கேட்குறாங்களா, என்ன ஆச்சு, எதனால இப்படி சொல்றீங்க? அப்போ சொன்னாங்க, வந்த இவரை தான் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் தான் கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற வேதத்தில் பதிவாகி இருக்கிறது. சொல்லப்பட்டது. என்ன ஆதாரம்? அபூ தாலிப் கேட்கக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் கேட்கிறாங்க, என்ன ஆதாரம், இவர் தான் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்போ சொல்லப்பட்ட 2 விதமான ரிவாயத்துக்கள், 2 விதமான வரலாற்றுகள் பதிவாகி இருக்கிறது. அப்போ சொல்லும்பொழுது ஒரு ரிவாயத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களும் ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழே அமர்ந்து கொண்டிருக்க, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை மட்டும் அந்த துறவி பிடிக்கிறாரு, பிடிச்சு கொண்டு வந்து இந்த பக்கத்தில் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் பொழுது அந்த மரத்துடைய நிழல், மரம் திரும்பல, மரத்துடைய நிழல் மட்டும் அப்படியே திரும்பி நபிகளாருக்கு குடைபிடித்தது, நபிகளார் மீது வெயில் படாமல் பாதுகாத்தது என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால், இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நான் எப்படி அறிந்தேன் என்று அந்த பஹீரா என்று சொல்லக்கூடிய துறவியார் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க கணவாய் வழியாக வரும்பொழுது செடிகளும் கல்களும் மரங்களும் நபிகளாருக்கு சலாம் சொன்னது, இவருக்கு சலாம் சொன்னது, அதனால்தான் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சொன்னேன். இதை சொல்லி முடிச்சிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, கடைசி ஒன்று சொல்லட்டுமா, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ன்ற வார்த்தைக்காக ஒன்று சொல்லட்டுமா, இவருடைய தோல் புஜத்தை பாருங்க. தோல் புஜத்தில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் அந்த இடத்துல குத்தப்பட்டு இருக்கும் என்கிற வார்த்தையை சொன்னார்கள். அநியத்திற்குரியிலே சொன்ன வார்த்தை, நான் தௌராத் வேதத்தை மனனம் செய்திருக்கிறேன். அந்த தௌராத் வேதத்தில் நபிகளார் என்று இறை தூதர் வருவார்கள், குறைஷி குலத்தை சார்ந்தவராக இருப்பார்கள், அவர் வரும்பொழுது அவருடைய அறிவிப்பெல்லாம் இதுவெல்லாம் இருக்கும் என்கிற அடையாளங்கள் எல்லாமே காண்பிக்கப்பட்டது என்று சொன்னால் அது இவர் மட்டும்தான் என்று நபிகளார் பிறப்பதற்கு முன்னாடி முன்னறிவிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அநியத்திற்குரியவல்ல, 1 2 அல்ல, நபிகளாரை குறித்து புரட்டும் பொழுது நபிகளார் பிறப்பதற்கு முன்னாடி இத்தனை வரலாறுகள் சான்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்த அன்றைய நாள் ஒரு அறிஞர் இருக்கிறார். காபத்துல்லாவாண்ட வியாபாரத்திற்காக வந்த ஒரு யூத அறிஞர், வந்தது முஸ்லிம் அறிஞர் அல்ல, ஒரு யூத அறிஞர் ஒருத்தர் உள்ள நுழைகிறாரு வியாபாரத்திற்காக. உள்ள நுழையும் பொழுது அந்த குறைஷி மக்களை பார்த்து கேட்கிறாரு, உங்க குலத்தை சார்ந்தவர்ல யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அந்த குறைஷி மக்கள்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை தான் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கப்படும், அந்த குழந்தை குறைஷி குலத்தில தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி ஏதாவது குழந்தை பிறந்திருக்கிறதா விசாரியுங்கள், இன்னும் தெரியவில்லை என்று சொன்னால் கிதாபில் இப்படி அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற நூலில் பதிவாகி இருக்கிறது. ஆப்பிளை போன்று ஒரு முத்திரை, இவர்தான் முஹம்மது என்கிற முத்திரை என்பது நபித்துவம் தன்னுடைய தோல் புஜத்தின் மீது குத்தப்பட்டு இருக்கும். இந்த வார்த்தையும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாங்க, குதிரையின் நெற்றியுடியில் இருக்கக்கூடிய முடிகளை போன்று அடர்த்தியான முடிகளை கொண்ட ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்குது சொல்லப்பட்டது. குறைஷி கூட்டெல்லாம் அப்படியே ஓடி போறாங்க.
தன்னுடைய குடும்பத்தார்களை கோத்திரத்தில் போய் கேட்குறாங்க, இன்னைக்கு ஏதாவது குழந்தை ஏதாவது பிறந்ததாம், இன்னைக்கு குழந்தை ஏதாவது ஒன்று பிறந்ததாம். அப்போ எல்லா மக்களும் பேசப்படுது, அப்துல் முத்தல்லிபுடைய மகன் அப்துல்லாவுக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அப்துல் முத்தல்லிபுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு முஹம்மது என்கிற பெயரை வச்சிருக்கிறாங்க. சொல்லப்பட்டது, அந்த யூத அறிஞர் வருகிறார் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே அந்த குழந்தையை எடுக்கிறாங்க, கையில் கொடுக்குறாங்க. குழந்தையை வாங்கும்போது ஆமீனா அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் தாய்மார்களும் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது வலிகள் அனுபவிப்பார்கள், இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்கும் போது வலிகள் எனக்கு இல்லை. எல்லாம் தாய்மார்களும் குழந்தையை பெற்றெடுக்கும் போது கத்துவார்கள், விளக்கில்லாத சமயங்களிலே வீடு பிரகாசமாக இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆமீனா அம்மா குழந்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அந்த ஃபாதர் யார் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த யூத அறிஞர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த ஆடையை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகின் பக்கம் இருக்கக்கூடிய ஆடையை கொஞ்சம் நகட்டி பார்க்குறாங்க. நகட்டி பார்த்த உடனே, தள்ளி பார்த்த உடனே அந்த யூத அறிஞர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். மறுபடியும் எழுப்பப்பட்டது. எழுப்பி என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது அந்த சமயத்தில் அந்த அறிஞர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குழந்தை முதுகில் இருக்கக்கூடிய நபித்துவம் தான் இவர் கடைசி தூதர் என்கிற ஆதாரம். நான் அதாவது நூல்களை அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தன், வேத நூல்களில் பதிவாகி இருக்கிறது, குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும், அது கடைசி தூதராக இருக்கும், அந்த குழந்தையுடைய தோல் புஜத்தில் முத்திரை குத்தி இருக்கும், இவர்தான் நபி என்கிற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னார், என்ன தெரியுமா வார்த்தை? இந்த குழந்தை மரணத்திற்கு பின்பும் இந்த குழந்தையை பற்றி பேசப்படும் என்கிற வார்த்தை மார்க்க அறிஞர் யூத அறிஞர் வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபிகளாரை குறித்து புகழ்ந்து பேசப்பட்டது. நபிகளார் வந்ததற்கு பின்னாடியும் புகழ்ந்து பேசப்பட்டது. ஏறத்தாழ 1500 வருடங்கள் ஆகியும் நபிகளாரின் மீது நேசம் வைத்த மக்கள்கள் ஏராளமாக உள்ளார்கள். இன்னமும் எல்லாம் இஸ்லாமியர்களும் ரமலான் வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே அளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொன்னால் நபிகளாரை புகழக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் என்கிற மாதம். காரணம், இந்த மாதத்தில் நபிகளார் பிறந்துள்ளார்கள் என்கிற சந்தோஷம் எல்லாம் இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருக்கிறது. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மென்மேலும் நபிகளாரை நேசிக்கக்கூடிய நல்லோர்கள்